மக்களே வணக்கம். நான் ஜெகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீண்ட ஆண்டு காலமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கிராமத்தில் 10 பைசா, அப்புறம் 4 அணா, 50 காசு இப்படியான ஒரு விலையேற்றத்தில் தொடங்கி இன்றைக்கி 6 ரூபாய்க்கு ரொம்ப 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 நீண்ட காலமாக மாறாத சுவையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடை. சட்னி சாம்பார்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு உணவகம். அவங்க அப்பா தொடங்கி இன்றைக்கி அவங்க பையன் இந்த கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் சாயல்குடியோட தாலுகா கடலாடி. இந்த கடலாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய முனியாண்டி விலாஸ் இந்த ஒரு உணவகத்தில் நீண்ட ஆண்டு காலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு இட்லிக்கும், அந்த இட்லிக்கு தோதான சட்னி சாம்பார் தக்காளி சட்னிக்கு ஒரு நிறைய வாடிக்கையாளர்கள், நீண்ட கால வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சுவையான ஒரு உணவகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக போட மாட்டோம். பட்டவத்தல் லேட் ஆயிடுச்சு. இப்போதான் நீ அதை சொன்ன 9 மணி தான் சார் வருவாங்க அப்படின்னு. எங்கள் அப்பா சமையல் மாஸ்டர். அவர் நல்லா சமையல். அப்பா அவர் சமையல் பண்ண போகிறப்போ 30 ரூபா 20 ரூபாய்க்கு போயிருக்காரு. கிராமங்களுக்கு பூரா போயிருக்காரு. சாயடி, பெரியவனம், மாரியூர், நரிப்பூர் எல்லா ஊரும் போயிருக்கு. அங்கேருந்து ஆளு எங்கள் அப்பா தேடி விரும்பி கூப்பிட்டு போவாங்க. ஓட்ட ஆரம்பிச்சு 1970 சார். அப்புறம் இட்லி கடல வடை, அப்போ கறிமுட்டை. அப்போ 70, 71, 72 கூட ஒரே பஞ்சம். அப்போலாம் காரமாக இருக்குது இட்லி. அப்புறம் 10 பைசா 20 பைசா போட்டாங்க. வடை 50 பைசா போட்டாங்க. ரூபாய்க்கு போட்டு வடை அப்புறம் 50 பைசா ஏற்றினாங்க. அப்புறம் 1 ரூபாய்க்கு போட்டோம் நாங்கள். இப்போ இன்ன வரைக்கும் இட்லி வந்து 6 ரூபாய்க்கு போட்டோம். தோசை 10 ரூபாயில இருக்குது. ஸ்பெஷல் தோசை 30 ரூபாய்க்கு. கடைக்கு போர்டு கிடையாது. கடை வந்து ஊரா விட்டு இடம். இது இடம் வந்து ஈஸு கேட்ட விட்டுருக்காங்க. கடை கொஞ்சம் வேலை பார்க்கணும். கடை பார்த்தா மாதிரியாத்தான் இருக்கும். அதில் டேஸ்ட்டாக கொடுத்துருவோம் நாங்கள். அவரை எடுக்க இது வந்து கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்த மாதிரி டிஃபன் இருக்குது. அதனால் இங்கே தான் இலை போடுறாங்க. மற்ற இடம் பூரா பேப்பரு இப்போ பிளேட் வைக்காங்க. இங்கே வந்து இலை போட்டு டிஃபன் கொடுக்காங்க. அதனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவோம். ஆமாம், இங்கே சாப்பிட்டா இங்கே தான். அப்புறம் இங்கே ரெகுலராக இங்கே ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் இங்கே தான் சாப்பிட விரும்புவாங்க. கடையை பார்த்தாலும் உள்ள ஒழிஞ்சு உடைய கடையாண்டு யாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படித்தான் இருக்குது கடை. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் நிறையா கஸ்டமர் இங்கே இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலை விட பெஸ்ட்டான ஹோட்டலு. ஆனால் பார்க்க ஹோட்டல் மாதிரி தெரியாது சார். இங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டாச்சு. உள்ள காலேஜில் வச்சிருந்தேன்.
அவங்க அப்பா காலத்துலேருந்து இந்த ஏரியாவில் கல்யாணம் சடங்கு நல்லது கெட்டது கும்பாபிஷேகம் கோயில் அபிஷேகம் அனைத்து இதுகளுக்கும் அவங்க தான் சமையல். இந்த நாட்டில் இந்த ஏரியாவிலேயே அவங்க தான் முன்னுரிமை குருநாதர், சமையல் குருநாதர். ஐயப்ப பக்தர்களுக்கு வருஷம் வழிநடைக்கு இனமாக சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ அரையணா ஒரணா காலத்துலேருந்து சாப்பிட்டு இட்லிங்க. ஆமாம், வீட்டு சமையலை காட்டிலும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வீட்டில் குடும்பத்தில் வைக்கிற காட்டிலும் இங்கே சாப்பாடு சட்னி சாம்பார் நல்ல ருசியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ காலமாக கூரைக்கடை அல்வாங்கிற மாதிரி தான் இந்த டீ கடையோடைய ஃபேமஸ்ஸு. இட்லியுமே நல்லா சாப்பிட்டாவும் நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா பிரமாண்டமாக பண்ணி கொடுப்பாரு. ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி பண்ணுவார். இந்த இட்லி கடையோடைய ஃபேமஸ்ஸு அதான். எப்படி சொல்கிறது, ஐயங்கார் ஹோட்டல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டேஸ்ட் கொடுப்பாரு. குறிப்பிட்ட ஒரு 11 மணி வரை இருக்கும், அதோட இருக்காது, மேட்ச்மேன் கிடைக்காது. பெயர் பலகை கூட இல்லாத ஒரு கடை. இந்த ஊர் மக்களோட ரொம்ப விருப்பமான ஒரு கடை. ரொம்ப அவங்க அப்பா காலத்துலேருந்தே அதே சுவை, அந்த சட்னி சாம்பார் தக்காளி சட்னி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இந்த கடையில் வந்து எனக்கு சட்னி ரொம்ப பிடிக்கும், தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும், பெரிய பெரிய உணவகங்களை விட இந்த கடையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பமாக வந்து சொல்கிறாங்க. அப்படியான எங்கள் சாயல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலாடி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முனியாண்டி விலாஸ் காலையில் மற்ற எல்லா உணவகங்கள்லையுமே டிஃபன் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் தொடங்கிடுவாங்க. ஒரு 9 மணிக்கெலாம் மக்கள் அதிகம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த உணவகத்தோட சிறப்பு தொடங்குறதே 9 மணி தான். 9 மணிக்கு தொடங்கி 11-11:30 வரைக்குமே காலை சிற்றுண்டி கொடுக்குறாங்க. அண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. சட்னி நல்லா சுல்லுன்னு இருக்கே. நிறைய கிராமப்புற பகுதிகளில் ஒரே சுவையில் இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட கால உணவகங்களில் கடலாடியில் உள்ள இந்த முனியாண்டி விலாஸ் ரொம்ப சுவையான ஒரு உணவகம். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இந்த சுற்று வட்டார சார்ந்தவங்க ஒரு முறை இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் தக்காளி சட்னி எவ்வளோ இலை இருந்தாலும் பாலித்தீன் பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. எப்பயுமே இலை தான், எவ்வளோ விலையாக இருந்தாலும். அதுமாதிரி எல்லா நீட்டாக சட்னி சாம்பார்லேருந்து எல்லாமே விலையும் கம்மி தான், எல்லாமே நீட்டாகவே இருக்கும். சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க அப்பா காலத்துலேருந்து. உங்களுக்கு கடையில் ரொம்ப பிடித்தமானதுன்னா எதுனா? பிடித்தமானது வந்து இந்த பட்டை மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, தோசை, இது மாதிரி எல்லாமே நல்லா போடுவாங்க. சோடாப்பு இடாப்பு எல்லாமே எதுவுமே போட மாட்டாங்க, இயற்கையாகவே வீட்டில் வைக்கிற மாதிரி வைப்பாங்க.
ஊத்தாப்பம் இங்கே தான் அங்கே தான் அவர் சொல்லுவாங்க அங்கே தான் அங்கே அவர் ஓனர் எடுக்க போட்டேன் பேசி முடிச்சாரா சரி